எப்போ பாரு நமக்கு 16 வயசு மாதிரி அவன் லீவ் போட்டால் போது ஊர் சுத்த கிளம்பிடுறது. இன்னைக்கு வரட்டும், 2ல் உன்னை பார்த்துட்றேன். மா ஏப்பா, உனக்கே எப்போயாவது ஒரு டைம் தான் லீவு கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கேயாவது வெளியில் சுற்றிட்டு வர வேண்டியதானே? மா நான் சொன்னேம்மா, பிரியா தான் வீட்டில் பிள்ளைங்க தான் இருக்குது, வாசிக்கிற போது கூப்பிட்டு வந்துட்டாமா. அப்படியா சொல்லுச்சு பிரியா? என் மருமகளை பற்றி தான் எனக்கு தெரியுமே. சரிம்மா, உங்கள் டயர்டாக இருக்குது, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியாம்மா? பிரியா ஒரு டம்ளர் டீ மட்டும் போட்டோம். பிரியா சரி மாமா. உள்ளே போயிட்டானா? சரி. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சு மனச்சாட்சி இருக்கா? வயசான காலத்துல 2 பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கமே அப்படின்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை. உங்க ஆத்தாக்காரி இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாளா? உனக்கு அறிவில்லை உனக்குலாம்? மாமா இந்த கொடுப்பியா? மாமா அத்தை எப்போ பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி நல்லா பேசுறாங்களே, தனியா இருக்கப்போ திட்டிக்கிட்டே இருக்காங்க மாமா. ஏண்டி எங்கள் அம்மாவோட நல்லா தானே பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு இருந்தப்போ நல்லா தானே பேசுனாங்க. நீ ஏன் எங்கள் அம்மா பற்றி எப்போ குறை சொல்லிட்டே இருக்க? ஏன்டி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவை குறை சொல்லிட்டு தான் இருக்க. என்ன எங்கள் அம்மாவை பிரிக்க பார்க்குறியா? இவர்கிட்ட சொன்னாலும் இவரும் நம்ப மாட்டாரு. இதான் நம்ம தலையெழுத்து போல.